ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 ஒரு கேஸ் பார்க்கலாம். இது பாம்பே ஹைகோர்ட் கேஸு. அதாவது மகளுக்கு தந்தை சொத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா, அப்படி இருந்தால் எப்போ இருக்கிறது எப்போ இல்லை அப்படிங்கிறது தான் கேஸு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உமனுக்கு ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபாதர் ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அதாவது உமனுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வழக்கு மகளுக்கு தந்தை சொத்தில் உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு வழக்கு. அது எப்போது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005 வந்த இந்து வாரிசுரிமை திருத்த சட்டத்தின்படி பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையான சம உரிமை சொத்தில் பங்கு இருந்தாலும் 1956 முன்பு இறந்த தந்தையின் சொத்தில் உரிமை வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா, மகளுடைய தந்தை 1956 முன்னாடி இறந்திருந்தா மகளுக்கு சொத்துல பங்கு கிடையாது. எப்போ சொத்துல பங்கு வந்தது உமனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005 வந்த இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம், அதாவது ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அமெண்ட்மெண்ட் 2005 வந்தது. டாக்டர் has no inheritance rights in father's property if he dies before 1956, leaving behind doctor and her mother. பாம்பே ஹைகோர்ட்டு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதில் என்னன்னா, உமனுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலை. அதாவது அவங்களோட தந்தை 1956 முன்னாடி இறந்துருந்தாங்கன்னா உமன்ஸுக்கு ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் வராது. ஏன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 தான் வந்தது. அதனால இந்த தீர்ப்பை பாம்பே ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. இது ஒரு ரிட்ரேட் தீர்ப்பு தான். என்ன இது முக்கியமானது. இது ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்க்கிள் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அமெண்ட்மெண்ட் 2005 தான் எல்லா பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. அதாவது 1956 பின்னாடி இருந்த தந்தையின் சொத்தில் உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது women has a equal right as men on their father's property in the Hindu Succession Amendment Act 2005. This includes both movable and immovable asset. Doctors are considered co-partners having the same right to claim a share of the father's property அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டாக சொல்கிறேன். அதோடைய சரத்தை 1956 முன்னாடி தந்தை இறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு சொத்தில் உரிமை கிடையாது. 1956 பின்னாடி தந்தை இறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு ஃபாதர்ஸுடைய சொத்தில் உரிமை உண்டு. இந்த உமனுக்கு எப்போ சொத்துல ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அமெண்ட்மெண்ட் 2005 வந்தது. இந்த அமெண்ட்மெண்ட் 2005 தான் உமனுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதாவது ஃபாதருடைய சொத்துல ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அந்த டாக்டருடைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராப்பர்ட்டி ரைட் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் கவர்ன் பை செக்ஷன் 6, 8, 9, 10, 11, 14, 15 and 16 ஆஃப் த ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டை ரொம்ப விரிவாக பார்க்கணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ரொம்ப கொஞ்சம் சுருக்கமாக அவங்களுக்கு சொல்கிறேன். Hindu Succession Amendment Act 2005 made significant change to the 1956 Act. Before this amendment, doctor could only inherit their father property if they were unmarried அப்படிங்கிறது தான். அதாவது உமனுக்கு எப்போ ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டியில் கொடுக்குறாங்க அப்படின்னா, 2005 அப்புறம்
ப்ராப்பர்ட்டியில் வந்து ரைட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான இது. கேஸ் வேறு நம்ம பார்த்தோம். அந்த கேஸில் வந்து 1956க்கு முன்னாடி தந்தை இறந்திருந்தால் உமனுக்கு வந்து ஃபாதருடைய ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் வராது அப்படின்னு. மிக்க நன்றி. நம்ம சேனல் வந்து லா வந்து எஜுகேட் பண்ணுது எல்லாருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.